ஹாய், பிரைஸ் லார்ட். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? சரி, ஓகே. கர்த்தருடைய ஜனமே, கர்த்தர் தம் ஜனத்தண்டையிலே இன்று இடைப்படுகிற ஒரு செய்தி என்னவென்றால், காரியத்தை என்னிடத்திலே ஒப்புவி என்று சொல்லுகிறார். சத்துருவின் போராட்டங்கள், உங்களை சுற்றி இருக்கிற மனுஷர்களின் போராட்டங்கள், நெருக்கங்கள், போராட்டங்கள் உங்களுக்கு வரும்போது நீங்கள் கர்த்தரிடத்திலே காரியத்தை ஒப்புவித்து நீங்கள் அமைதலாய் இருக்க வேண்டும். எந்த விதமான வன்முறையிலேயோ எனக்கு செல்வாக்கு இருக்கு, இல்லை போலீஸ்ல எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, இல்லை எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அரசியல் பிரமுகர் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு நீங்க உங்களை ஒடுக்குகிறவர்களுக்கு, உங்களுடைய சத்துருக்களுக்கு நீங்கள் மாமிசத்தின்படி பழி வாங்கக்கூடாது. கர்த்தரிடத்துல காரியத்தை ஒப்புவித்து அதற்காய் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அநேகர் நினைப்பாங்க, கர்த்தர் ரொம்ப ஒரு சாஃப்டான பர்சனு, தம்முடைய ஜனத்தை ஒடுக்கி கொண்டே இருந்தால் அவர் பார்த்து கொண்டு ஒரு கன்னத்துல அரைஞ்சா இன்னொரு கன்னத்தை காமிங்க என்று சொல்லி இருப்பார் என்று சொல்லி. அப்படியல்ல பிரியமானவர்களே. கர்த்தர் ஒரு certain லிமிட் வரைக்கும் பார்ப்பாரு, ஒரு எல்லை வரைக்கும் பார்ப்பார். அதற்கு பின்பாக அதற்கு அடுத்த கர்த்தரே யுத்தத்திலே இறங்குவார். பழிவாங்குதல் என்னுடையது என்றல்லவா கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், இன்றைக்கு கர்த்தர் செய்யும் ரட்சணத்தை நீங்கள் காண்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்று சொல்லி அந்த காலத்திலே வேதத்திலே நடந்த அந்த சரித்திர நிகழ்வை நீங்கள் பார்க்கிறீங்கல்ல. அப்படி செங்கடலை அவர்கள் முன்பாக வைத்து கொண்டிருக்கும் போது பார்வோனோடும் பார்வோன் சேனைகளோடும் கர்த்தர் தான் யுத்தம் செய்தார். அப்படி ஆண்டவர் ஒரு லிமிட் வரைக்கும் பார்ப்பார். அதன் பிறகு கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்காய் வைராக்கியம் கொண்டு எழுந்தருளி கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் செய்வார். அவர் வேதத்துல ரொம்ப அழகா ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லுகிறார். சரிங்களா? அதனால காரியத்தை கர்த்தருக்கு ஒப்புவிச்சிருங்க. மாமிசத்தின்படி எந்த விதத்திலையும் நீங்க போய் எந்த காரியமும் பண்ண வேண்டாம். ஆகையாலே கர்த்தர் உங்கள் பட்சத்திலே, இல்ல பிரதர் அநியாயமா ஒரு பொய் கேஸ் போட்டுட்டாங்கன்னு சொல்றீங்களா, எல்லாவற்றையும் யெகோவா சிற்கேனு நீதி செய்கிற ஆண்டவர் எல்லாவற்றையும் நீதியிலே கொண்டு வருவார். அதனால அவங்க பொய் கேஸ் போட்டிருந்தாங்கன்னா பதிலுக்கு லீகலா நீங்களும் முறையிட்டு அதுல உங்கள் பக்கத்துல இருக்கிற நியாயத்தை எடுத்துரைங்க. நீதி அரசர்களுடைய கண்களுக்கு, அவர்கள் இருதயத்திற்கு நியாயத்தை, உண்மையை ஆண்டவர் தெரியப்படுத்தி உங்கள் பட்சமா இருந்து கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். சரிங்களா? ஆனா அதுக்குன்ட்டு எந்த வன்முறையிலையும் நீங்க இறங்கிடக்கூடாது. அது ரொம்ப தப்பு. மாமிசத்தின்படி அந்த யோசனைகள், எண்ணங்களுக்கு நீங்க இடம் கொடுக்காம கர்த்தரிடத்துல காரியத்தை, உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யறாங்க, எதிராக செய்யறவங்களுக்கு கர்த்தரிடத்துல காரியத்தை ஒப்பு கொடுத்து நீங்க அமைதலாயிருங்கள். யெகோவா நிசி, ஜெய கிறிஸ்து, ஜெயத்தை அருளுகிற கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் பட்சமா இருந்து ஜெயத்தை கொடுப்பார். நீங்களோ சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். God bless you all. Jesus name. Amen.